தற்பொழுது இது குறித்து தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாவேக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறாரு. இந்த பதவியேற்பு விழா ஒரு பக்கம் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சாலுமே இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டு பின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஒரு பேசு பொருளாக இருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே இந்த ஒரு இஷ்யூ ஒரு முக்கிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதே. இதை பற்றி உங்களுடைய பார்வை? ஆமாம், முதல்ல எடுத்தவொடனே வந்தே மாதரத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்பண் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. பொதுவாக இது நாள் வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல இசைப்பாங்க. எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிட்ட உடனே அந்த நாட்டுப்பண் ஜனகணமன அதை இசைப்பாங்க, அவ்வளோதான். வந்தே மாதரம் நம்ம இசைத்தது கிடையாது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இது எங்கேருந்து யாரால் செய்யப்பட்டது, எப்படி திட்டமிடப்பட்டதுன்னு தெரியல. இதில் விஜயனுடைய பங்கு இருக்கும்னு நான் நினைக்கல. என்னதான் விஜய் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ் இது பண்ணிக்கிட்டாலும் கூட அவர் அந்த தமிழ் மரபுகள் எல்லாம் விட்டு தர மாட்டார் அப்படி தான் நான் நினச்சேன். சரி, இது நடந்திருக்குது, பார்ப்போம். முதல் நாளே அவர் தான் செஞ்சுருக்கிறாரு, அவர் இப்படிலாம் செய்ய வச்சாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, விஜயனுடைய அந்த 3 முக்கியமான இது கையெழுத்து போட்டிருக்கிறாரு. முக்கியமான விடயங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது தான். மின்சாரம், இரவைய மின்சாரம், அதே போல் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, இது 3மே. அவர் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இப்போ உண்மை நிலவரம் எல்லாமே தெரியும். நான் ரொம்ப எதிர்பார்த்ததை போல அதே தான் விஜய் சொல்கிறாரு. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அப்படியே கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றது போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, என்னடா இவர் பொடி வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற அவரு. இதெல்லாம் பொடிலாம் இல்லை. உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் தெரியாமல பேசுனீங்க மேடையில், பிரச்சார பொதுக்கூட்டம் இல்லை. அப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்றது எல்லாமே. அதனால் மக்களுக்கு கமிட்டடு. நீங்கள் எதோ உறுதிமொழி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றணும். ஏன்னா இதற்கு நடுவில் நிறைவேற்றி நல்ல பேர் எடுத்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அந்த அரசினுடைய நிதி அமைச்சர் ஜெயிச்சு உங்க முன்னாடி உட்கார போறாரு. அவர் பதில் சொல்றதுக்கு இருப்பாரு. அதனால இங்க இருந்து பேசுறதை விட சட்டப்பேரவையில் நீங்க இதை பேசுனீங்கன்னா அவங்க பதில் கொடுப்பாங்க. எனவே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்தது தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களுடைய உதவியை எடுத்துக்கலாம். எப்படிங்க 10 லட்ச ரூபா கடனையும் வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க ஆட்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டாலினே ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய அறிவிப்பு வேற விதமாக இருந்திருக்கும். அவர் 1000க்கு 2000 ரூபா அப்படின்றத அறிவிச்சிருப்பாரு. அதனால பரவாயில்ல, ஒரு இளைஞரா ஒரு முன் அனுபவம், அரசியல் அனுபவம் ஏதும் இல்லாமல் ஒரு 2 வருஷத்துல கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அதான் முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு. எனவே அவருக்குரிய அவரே கேட்ட மாதிரி அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்திலையும் அவருடைய பதவி காலத்திலையும் அந்த அவகாசம் இருக்கிறது. ஆனால் 2029 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கலைக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதையும் விஜய் எதிர்கொள்ள வேண்டும். எனவே அந்த இடத்துலலாம், அந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு விஜய்க்கு தமிழ்நாடு சப்போர்ட்டாக நிற்கும். கட்சி மாறுபாடுகள் எல்லாம் நம்பி மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி நிற்பாங்க. அதனால விஜய் அந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கலாம். அதனால இது ஒரு நல்ல நாள். அவர் பதவி ஏற்றிருக்கிறாரு. சரி, அவருக்கான வாய்ப்பு எல்லாம் வழங்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். திரு ஐயநாதன், முக்கிய 3 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறது ஒரு பக்கம் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும், மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா மகளிர் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் இது வரைக்கும் வந்த நிலையில் இப்போ நிதி பற்றாக்குறையை பற்றியும் விஜய் பேசியிருக்காரு. இப்போ அடுத்து வரக்கூடிய மாதங்களில் 2500 ரூபாய் இவர் வங்கி கணக்கில் போட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கு. பொதுமக்களை ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக ஒரு விஷயமா இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவசரப்பட வேண்டாம். விஜய் 2 விஷயத்துல, விஜய் ஒரு 50 வயது நிரம்பிய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர். அவர் he must have to grapple the situation என்று சொல்வார்கள். சூழலை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லி இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 1000 2500ன்னு சொன்னதுல ஸ்டாலின் சொன்ன 2000 அப்படின்றத எல்லாம் விட்டுட்டு அவர் 1500 மாற்றி நடைமுறைப்படுத்தினாலும் கூட நான் வரவேற்பேன். ஏன்னா அப்படி வரவேற்றா, அப்படி செஞ்சாலும் கூட அது மாதத்துக்கு எவ்வளோ வரப்போகுது? வருஷத்துக்கே
13,000 கோடின்றது ஒரு 15,000 கோடி 15,000 கோடி 500 கோடி வரும். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல காலை உணவு திட்டம், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற அந்த காலை உணவு திட்டம் அதெல்லாம் நிறுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விஷயத்தில் விஜய் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அவர் பண்ணார்னாலே போதும், மிக மெதுவாக பண்ணார்னாலே போதும். அவர் வந்துட்டு இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதெல்லாம் வர வர பேசிக்கிறோம். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து 15ஆம் தேதி காத்துட்டு இருப்பாங்க. அது என்ன செய்யறாருன்றதை பார்க்கணும். முதல் முறையாக 1000 ரூபா போட்டுட்டு அப்புறம் அடுத்த மாதம் வந்துட்டு அவர் 1500 அப்படி போட்டாலும் கூட மக்கள் வரவேற்க தான் செய்வாங்க. அது என்ன செய்யறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். திரு ஐயநாதன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, 8 கோடி மக்களும் என் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு திட்டங்களும் அவர் வந்து நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் எந்த அளவுக்கு இவரை வந்து அப்ரோச் பண்ண இருக்காங்க, அதே போல இவருடைய பேச்சில் கான்ஃபிடன்ஸ் தெரியுது, அது ஓவர் கான்ஃபிடன்ஸா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இளங்கன்ற பயமறியாதுன்றது ஒன்று. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு நம்மளால செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னம்னா, அரசு எதிர்கட்சிகள் இருக்குல்ல, எதிர்கட்சிகள்லாம் இருக்கு. அவர் பேச போறாரு, பேசுனா அவங்க வழி சொல்லத்தானே போறாங்க. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி. அதான் சொல்றேன், தங்கம் தென்னரசு அவையில் இருக்கின்றார். புரியுதுங்களா? ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இன்னொன்று வந்துட்டு இந்த சட்டப்பேரவை வந்துட்டு அவர் வழிகாட்டக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அனுபவம் எல்லாம் எதிரில் இருக்கும். இவருடைய ட்ரெஷரி பெஞ்சில் ஒன்றுமே கிடையாதுங்க. இவர் கூட இருக்கிறவங்களும் ஒன்றும் கிடையாது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எதிர்கட்சி வரிசையில் தான் எல்லாரும் இருக்காங்க. அதனால அவங்களுடைய உதவியை ஒரு நாடலாம், அவங்களோட பேசலாம். இது எப்படின்னு எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லலாம், ஒரு முதலமைச்சர் சொல்லலாம். எதிர்கட்சி சட்டப்பேரவைன்றது அதுக்காக தானே, வெறும் சட்டமீறதுக்கு மட்டும் தானே. அப்புறம் இவர் சொன்ன அப்படியே ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வெல்லாம் பற்றி சொன்னார். அது விஷயமெல்லாம் வந்துட்டு நான் மூஞ்ச மூடிட்டுலாம் யாரையும் போய் பார்க்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக தான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. அப்படி மாதிரி அவர் சந்தித்து மோடி கிட்ட சொல்லி என் தமிழ்நாட்டுக்கு இப்படி தேவை, இதை நீங்கள் செய்யுங்க, எக்ஸப்ஷன் கொடுங்க, நாங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுங்க, நல்ல பேர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட சொல்லி அவர் நிறைவேற்றுவாருன்னு கூட நான் எதிர்பார்க்குறேன். அதனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓவர் கான்ஃபிடென்ட்னு அவர் சொல்ல வேணாம். மூணாவது விஷயம், அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் 8 கோடி பேரையும் நான் வந்துட்டு என்னுடைய உறவினர்களாக பார்க்குறேன், நண்பர்களாக பார்க்குறேன்னு சொன்னார். அது வந்துட்டு ரொம்ப வைட்டல். ஏன்னா எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிக்கும் நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்றது தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட நல்லா விஜய் விமர்சிச்சிருக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு வழிகாட்டி இருக்கிறேன், இன்னொரு காலகட்டத்தில் நான் விஜய் விமர்சனம் பண்ணி இருக்கிறேன். அதனால அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி தள்ளி விட்டுட்டு இன்று பிறந்தோம் என்று கொள்கை என்று பாரதியார் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னையிலேருந்து ஒரு புதிய சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார் அப்படின்னோம்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு திசை திருப்பக்கூடியது. இந்த பழி வாங்குற உணர்ச்சி இதெல்லாம் வந்துட்டு திசை திருப்பக்கூடியது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சட்டசபை அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு ரொம்ப முக்கியமாக கருதிக்கிட்டு அதில் ஒவ்வொரு சபை நடவடிக்கைகளையும் முழுமையாக பங்கேற்று எதிர்கட்சிகளோட ஆழமாக விவாதித்து ஒவ்வொன்றுத்தையும் இவர் செயல்படுத்தினார் அப்படின்னோம்னா நிச்சயமாக அவருடைய அரசு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இறங்கி இருக்கும், மக்களும் அதை வந்துட்டு பாராட்டுவாங்க. நிச்சயமாக முதலமைச்சர் விஜயோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். The Chennai Silks in Mega Summer Sale.